ஹலோ மேடம், மைக் வச்சுட்டிங்களா? மைக் டெஸ்டிங் 1 2 3. 1 2 3. ரொம்ப நேரமே வெங்காயம் வெட்டிக்கிட்டு இருக்கீங்க. அது உங்கள் ஊரில் வெங்காயமா? இது தக்காளி. சரி, தக்காளியாக எடுத்து வெங்காயம் தானே வெட்டுவீங்க? ஆமாம். அப்புறம் என்ன? வெங்காயம் ஆல்ரெடி வெட்டிட்டேன். இப்போ அங்கிட்டு போங்கப்பா, உள்ளே போய் ரொமான்ஸ் பண்ணுறாங்கப்பா. போங்கப்பா, வீட்டுக்குள்ளே போங்கப்பா. வீட்டுக்குள்ளே போங்கப்பா. இளஞ்சோடியா அநியாயம். சுமித்ரா, என்ன சுமி பண்ண போற? காலையில் 6 மணிக்கு எழுந்துச்சுவோம்மா, குடலும் தலையும். சரி சரி, அதுக்கப்புறம் ஏதாவது சொல்லு. நீதான் தைரியமான லட்சம் சொல்லு. குழம்பு அட பாவியலா, இத்தனை பொம்பளை இருந்து ஒரு ஆம்பளையை விடுது வருதுன்னு வைக்கல. சரி, ஏன் ஆம்பளைனா தண்ணி வைக்கக்கூடாதுன்னு சட்டை எங்கே உண்மை ஏற்றி வச்சுருக்காங்க? யார் ஏற்ற போகிறா? நான் இருக்கேன் வரைக்கும், விஜய் முதலமைச்சர் ஆகட்டும் தான் இருக்கேன். நிறைய சட்டத்திட்டத்தை மாற்ற சொல்லுங்க. நான் இந்த ஆம்பளத்தோட தாங்க முடியலை. ஏற்கனவே மகளிர் அணி தலைவியாக்கி விட்டாங்க. இதை கேட்டால் கன்ஃபார்ம் ஆயிடும். ஆமாம்மா, ஃபைனலாக சொல்லுங்கம்மா. தலை கொஞ்சோண்டு தான் இருக்குது, இப்படி குடல் வேணால் பரவாயில்லாமல் இருக்குது. அப்போ ரெண்டையும் சேர்த்து போட்டு குழம்பு வச்சுருவோமா? சரி, தலை குடல் குழம்பு. இப்படி இருந்துச்சு. அம்மா, இதை அரைச்சி கொண்டுட்டு வாங்கம்மா. இது இங்கே லைட் அடிச்சு சவுண்ட் வந்து சுமி. அப்படிதான் இருக்காளுங்க. இது போதுங்கா. ரொம்ப சாஃப்டா தான் இருக்கு, ரொம்ப எல்லாம் தேவையில்லை. சுடுதா? சூடாக அரை மணி நேரம் ஆச்சு. மாமா, இது கீழே ஒரு கல் மட்டும் வைங்க மாமா. மாமா, இந்த இதுக்கு கீழே ஒரு கல் மட்டும் வைங்க. செல்ல குட்டி, தங்கப்புல்லு. என்ன சொன்னானே? அப்போ உங்கள் பேர் அன்பக்கா. இது அன்பு காதலனை வெற்றி கொடுத்த அன்பு கரசி அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இதுக்கு மேலே யாருனாலையும் பிறந்தநாள் சொல்ல முடியாது மாமா. அன்பு போடுங்கக்கா, போடுங்க. அவ்வளோதையும் போடுங்கக்கா, பரவாயில்ல. போடுங்க. ஒழுங்கா வராது. வேணுமா? இதான் இஞ்சி பூண்டு வேணும். அரைச்ச தக்காளி, அரைச்ச தேங்காய். அண்ணே, இந்த சூடுவாங்க ஆள்கையில் இவங்கனால. அண்ணே, இவங்க தானே தியோக்கு கால் பொத்துச்சு. அண்ணே, சும்மாவே இருக்க மரிதாசி கால் பொத்துச்சு. சும்மாவே இருக்க மாட்டேங்கிறேன். கங்கல் அள்ளி போட்டு எல்லாம் சொல்லுங்க. தக்காளி வெங்காயத்தை அரைச்சிட்டு வந்திருக்கோமா, அது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் தான் நம்ம குழம்பு பொடியெல்லாம் சேர்க்க போகிறோம். கொஞ்சம் பொடியா? கறி மசாலா. ஏதாவது கறி மசாலா தயாரிக்க போகிறேன், மக்களுக்கு கொடுக்க போகிறேன்னு சொன்னால் என்னாச்சு? தயாரிப்பு ப்ராசஸ் இன்னும் போய்கிட்டு இருக்கா? ஆமாம், டெஸ்ட் போய்கிட்டு இருக்கு. எங்கள் தயாரிப்பு தான் போய் எத்தனை நாள் ஆகும் ஒரு மசாலா நீ தயாரித்து மக்களை விட? அவங்க புசுக்கு விட்டுக்கிட்டு இருக்காங்க, நீ ஏன் இவ்வளோ சிந்திக்கிற? கொடுக்குற பொருளை நல்லா கொடுக்கணும், தரமா. இங்கே சுமி ஒன்று தான் தின்னுவாமா? கிளம்புறேன், வாங்கிட்டு வரேன். சுமி திங்கிற மாதிரி அந்த தாயா அப்படியே கொடுக்குறியா? வாயில போட்டுருமா? இது தனியாக பெப்பர் போட்டு கொத்தமல்லி போட்டோம்னா கொதிக்க வச்சு குடிச்சிடலாம். சூப்பு. பேப்பர் போட்டா? ஆமாம், சின்ன தந்தியா தினகரனா? பெப்பரு. பேப்பர் இத்தா நிறைய கிடைக்குமா? இது என்னது? சுத்தா? குழம்பு சாப்பிட மாட்டேன்க்கா. ஊற்றுனுக்கா. ஒரு வாடை ஒன்று வருதியா? பச்சை துண்டு வாடை வருது, கீழே வருது சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க.
இக்கா உப்பு எடுத்து போடுங்கக்கா. தலையும் குடலையும் ஒன்றா குழம்பு வைக்கிற மொதல் ஆளுக்கு நீங்கள் தான். பழைய நெட்டில் அப்படி தானே வைப்பாங்க. அப்போ ரெண்டாவது ஆளுக்கு நீங்கள். என்ன டிங்கின்னு அவருக்கு உப்பு குழம்புக்கு உப்பு. குழம்பு சுமி இப்போ இதுலயே அப்படியே புளியை கரைச்சி ஊற்றுறேன். என்ன குழம்பு சுமி? சே என்னையா என்ன குழம்பு? ஆமா புளிக்குழம்பா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, புளிய கரைச்சி ஊற்றிடலாம். பட் வயிற்றுக்குள்ள ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். ஏன் வேற கறிக்குழம்புல புளிய கரைச்சி ஊற்றினா நான் கறியெல்லாம் ஒரு மாதிரி விரைச்சி போயிடும். அதை சாப்பிட்டா கண்டிப்பாக ஏதாவது ஒன்று நடக்கும் வயிற்றுக்குள்ள. ஒன்றாகாது. ஏகப்பட்ட பேர் அப்படிலாம் சமைக்க தான் செய்கிறாங்க. சமைக்கிறவங்க சமைச்சிட்டு போகிறாங்கம்மா, நம்மளுக்கு வேணாமம்மா. அந்த சட்டி ஃப்ரீயாக இந்த அவிக்கிற தண்ணி ஊற்ற மாட்டேங்க. என்ன ஊற்றுறேன். இது நம்ம வீட்டு குழம்பு மசாலா பொடி. இவனை போடாமல் குழம்பே கிடையாது. அந்த கதவை அடைங்கடா. கொண்டி விட்டு அத்தியம்மா. இங்கே பாருங்க, நல்லா வதக்கியாச்சு. அப்படியே இறக்கி விரைவிச்சுன்னா வேறு லெவலில் இருக்கும். சூப்பராக இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் கட்டியாக வச்சு தரேன் நான். ஆனால் அப்படி இது நீங்கள் சொன்னீங்க பழைய குழம்பு தோசை வேணும்னு. பழைய எலும்பு தோசை இல்லையா, ஒரு கோழி நிற்கிதுல, அதை வச்சு சால்னா பண்ணுவோன்னு சொன்னேன். எந்த சாலலாம் போலீஸ் நைட்டுக்கு தோசை சால்னா. நாங்கள் நாளைக்கு நைட்டு சாப்பிடுவோம். இல்லைம்மா, இன்றைக்கி இது நைட்டுக்கு நிறைய இருக்குது, அதெல்லாம் நிறைய சாப்பிட்லாம். நாளைக்கு நாட்டுக்கோழி சால்னா வச்சுருவோம். சென்னையில் அங்கே வெறிஞ்சது தயிர் சோறு சாப்பிடணும். உங்கள் தயிர் சோறு தான், தளபதியை பார்க்க போகிறவங்களுக்கு கூட தயிர் சோறு தான், கவலைப்படாதீங்க. தண்ணி வாங்கிட்டாமா போவேன் பெருமாட்டா ஓடு போ. புளி சேர்க்கக்கூடாது, ஆனால் தேங்காய் மட்டும் சேர்க்கணும். தேங்காய் சேர்க்காம நம்ம எதுவுமே வைக்க மாட்டோம். என்ன நீ மட்டும் என்ன ரகசியமாக திங்கிற? சுவரொட்டியா? அது சுவரொட்டி இல்லையே, ஆட்டு கொட்டை மாதிரி இருந்துச்சு. நல்லா பார்த்தியா? இப்படி தின்னா எடுத்து அது வாயில வச்சு அப்படி திங்கிட்டு திங்கிற மெத்தட சோத்துக்கு திங்கணுமே தொட்டு. ரொம்ப சாப்பிட்டு ஆனால் எனக்கு எச்சி விடுதாங்க ஐயால. அம்மா நல்லா இருக்குமா சமைச்சால் அப்படி ஈரல் மாதிரியே இருக்கும். அது அதில் வந்து பாதி தான் டேஸ்ட் இருக்கும், பாதி பாசம் இருக்கு. எதையோ கலந்து கொடுத்தாப்புல. அண்ணன் கொடுத்தது அது. என்ன 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 குழம்பு வந்துட்டா? குழம்பு ரெடி ஆகிட்டு மாப்பிள்ளை. சோறே தர முடிஞ்சா? அது 65 ரெடி ஆகிட்டுனா மொத்தமாக போய் அங்கனே சாப்பிட்றலாம். மொத்தமாக போயிடுச்சு, ஒரே வேலையாயிடும். எனக்கு இந்த குழம்பு மேலே இப்படி என்ன பிரிஞ்சு வரல, நீங்கள் தலை வலிச்சிடும். சாப்பிடுங்க, எனக்கு பசிக்குது. வீடியோ வேற எடுக்க வச்சுக்கிட்டு. நான் எடுக்க வாமா, இங்கே வாங்க, இதை மட்டும் எடுக்க வாமா. எந்திய கொடுங்க. வீடியோக்குள்ள போக மாட்டேன். இன்னுமே உங்களுக்கு கை சரியா விட. ஹாய் மக்களே. சோறு பொடி, எனக்கு சோறு பொடியா சொல்றா. ஹாய் 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 மக்களே. வாங்க. அடி என்னடி என் பிள்ளை செம்ம பசியில் இருந்துட்டா. அது கறி சிக்கனு எல்லாம் வச்சிருக்குதா, குடல். சின்ன இதெல்லாம் பிடிங்க. எல்லாம் இருக்கு. நாலு பிள்ளைங்க 5 மணிக்கு போயிடுச்சாங்க. குழம்பு குழம்பு ஊத்தாதீங்க, தயவு செஞ்சு ஊத்தாதீங்க. குடல் வைக்க வாடி. நீ எதுவும் வைக்காதீங்க. சைனா அதை அம்மியாக அரைக்க போகிற, உட்காந்து தின்னு. சைனாவுக்கு பெருசாக ஒரு பச்சை கவனம் விழுந்திருக்கு. இதுக்கு வீடியோ எடுக்க டே நீ குழம்பு வாழ்க்கையிலே முறையாக குடல் குழம்பு சாப்பிட்றேன். இதான் ஃபஸ்ட் டைம். நான் சாப்பிட்டுருக்கேன். இவங்க பிறந்து 80 வருஷம் ஆச்சு சாப்பிட்டாங்க.
அம்மா கிழிச்சா முந்தா நேற்று பிறந்துட்டு நாங்களே திங்க நேத்து முளைச்ச காலம் இன்னைக்கு பேசி நேற்று முளைச்ச காலம் இன்னைக்கு பேசி அடே, நீ எப்படி ரெண்டு காலம்க்கு ஒரு நாள் முன்ன பின்ன ஒரு நாள் முன்ன பண்ணியா சரி சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நேத்து முடிச்ச காலம் அது சொல்றேன் மாசம் சேந்திரா, 4 வருஷம் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அங்கே ரொமான்ஸ் நம்ம இங்கே வந்து குழந்தைக்கு வந்து இங்கே சோறு ஊட்டிக்கிட்டு இருக்காங்க. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். தலை வலிக்குதப்பா ஆண்டவரே. போன வாரம் தான் சொன்னீங்க தலையெழுத்து இவளை கட்டுறது அப்படின்னு. அது அப்படி இப்படிதான் இருக்கு. நடிக்காங்க ஜஸ்கினி, மயங்கால ஜஸ்கினி. வாரம் மாறிக்கிட்டு இருக்கு சூழ்நிலை சந்தர்ப்பம். மனைவினா அன்பு, அதிகாரம், சண்டைகள் எல்லாமே இருக்கும். இவரு சொன்னாங்களே அவங்க வீட்டுக்குள்ள சோறு போட்டு கேட்டா அதுக்கு பேர் என்னமோ அன்னைக்கு ஏதோ ஒண்ணு சொன்னாங்க. மூணுக்கு போட்டோவுக்கு 2 ஊட்டு வைங்க வீடியோ போடாதீங்க. பண்ண மாட்டேன் எதுவுமே எடிட் இப்போ தூங்கிடல எடிட் பண்ணும்போது. உங்களுக்கெல்லாம் நீங்கள் காப்பாற்றிக்கிறீங்க. நான் எடிட் பண்ணுற தைரியத்தில் எதுவும் விரட்டி விடுங்க எங்க வரட்டி விட சோறு கிடைச்சிருக்காது. வீட்டை விட்டுல என்னமா ராம்நாடுக்கா சாப்பிடுங்க. ராம்நாடு இருக்கணுமா? முதல்ல ஹேர் ஸ்டைல பாருங்க, ரெண்டு ஹேர் ஸ்டைல். இப்படி இருக்காங்க. அது ஒரு வித்தியாசமான கேரட். அது சைனா ஸ்டைல் நல்லா தான் இருக்கு குடல் குழம்பு சூப்பராக இருக்கு. உடம்பு தல்லாக்கறி ரெண்டையுமே போட்டு பின்னாடி அது நாக்கியா போட்டுமா குழந்தைக்கு பாவம் பல்லு வாங்கம்மா. ஆடு விட்டு வேலை செய்யறாங்க கையில டைல்ஸ் குத்து வாங்கி டைல்ஸ் குத்தாங்கம்மா அது. அப்ப அது முள்ளு குத்து இல்லையா? படப்படதான் ஆகுது. அப்படி எரியுது. அடுப்பில் தீ வைக்கணும்னா கொண்டு கையை வச்சு விட்ருங்க. இது போட்டு தான் குத்துச்சு. இது யார் போட்டது? நான் போட்டது. சாப்பிடு செம்ம இருக்கும். இங்கதான் நம்ம சொன்னீங்க ஐயோ கிரேவி விட்டாளுகடா. இல்ல குடல் கிரேவி வேணா இன்னும் நல்லா இருக்கும்னு சொல்லி கேள்வி. குடல் குழம்பு இட்லி வேண்டாம் நீ பொண்ணு மொச்சுக்கு சாப்பிடுவியா அது மாதிரி ஸ்டோரில் குடல் இந்த மாதிரி யாருக்கு குடல் கறி தலைக்கறிலாம் ஃபேமஸ்ன்ற கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வந்து போட்டாட்டா பாய் 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 சைனா